குட். ஓகே, லெட் அஸ் கோ. இன்னைக்கு நம்ம ஆர்டிக்கிளில் எந்த ஆர்டிக்கிளை பார்க்க போகிறோம்? இது ரெண்டுத்தையும் என்ன சொன்னோம்? இன்டிஃபைனைட் அப்படி தானே சொன்னோம். இன்டிஃபைனைட் ஆர்டிக்கல். இது டிஃபைனைட் ஆர்டிக்கல். டிஃபைனைட் ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம். இது டிஃபைனைட் ஆர்டிக்கல். ஓகே, ஸோ அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக இந்த இன்டிஃபைனைட் ஆர்டிக்கலை முடிச்சிட்டோம். ரைட்டா? ஓகேவா? ஏவை எங்கே யூஸ் பண்ணோம், ஆன் எங்கே யூஸ் பண்ணோம். ஓகேவா? அப்போ இங்கே சொல்லு, நான் எழுதுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் ஏ வருமா ஆன் வருமானு மட்டும் நீ சொன்னால் போதும். ரைட்? பால், ஏ பால். ஓகே, புக், ஏ புக். ரைட்? யூனியன், கரெக்டாக சொல். ஏன் யூனியன், ஏன் ஆன் யூனியன் சொல்றீங்க? அதுக்கு மட்டும் காரணம் சொல்லு. யூ வந்து உயிர் எழுத்தா? அப்புறம் ஏன் ஆன் யூனியன் சொன்னீங்க? அப்ப யூனியன் என்னடா சொல்றோம்? ஏ யூனியன். அம்ப்ரெல்லா, என்னது? an umbrella. Right? MLA, an MLA. Right? ஓகேவா? அடுத்தது வேற என்ன? பாக்ஸ், ஏ பாக்ஸ். மேட்ச், ஏ மேட்ச். ரைட்? ஓகேவா? ஏ மேட்ச். ஓகேவா? சொல்லு, இதுக்கு சொல்லு. அவர், an hour. எச்ல நான் இதுதான் சொன்னேன். சரியா? ஹாஸ்டல், ஏ ஹாஸ்டல். ஏ ஹாஸ்டல். ரைட்? ரைட். ஓகேவா? ஆனஸ்ட், and honest. எச்சில் நான் இன்னைக்கு சொன்னது இது ரெண்டு வார்த்தையே தான். சரியா? எச்சில் ஆனன் வரக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் எதிரா? ஒன்று அவர், இன்னொன்று ஆனஸ்ட். ஓகே, அவரும் ஆனஸ்ட்டும் மட்டும்தான் ஆனு கொண்டு வரும். மீது எல்லாமே என்ன கொண்டு வரும்? ஏவை கொண்டு வரும். இதான் நான் இன்னைக்கு பார்த்தோம். ரைட்? ஓகே, அப்போ சொல்லு. 1 ரூபி காயின். என்னது? ஏ 1 ரூபி காயின். ஓகே, ஏன்னா இது உனக்கு தெரியும், இது 1 கிடையாது, 1. ரைட்? ஓகே, ஸோ அப்போ ஏ 1 ரூபி காயின் நம்ம சொல்கிறோம். ரைட்? அடுத்தது கார். ஏ கார். ஆப்பிள், அண்ட் ஆப்பிள். ஏண்டா நான் அங்கே ஆ சவுண்டு வருது. ஆங்கிறது உயிரெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து. அப்போ ஆன் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். an ஆப்பிள். ரைட்? an ஆப்பிள். மேங்கோ, ஏ மேங்கோ. ஏ மேங்கோ அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நம்ம போன வகுப்பில் கற்றுக்கிட்ட விஷயங்கள். ரைட்? ஸோ இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினா, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணினா ஈஸியாக வந்து நமக்கு எக்ஸாமில் மார்க் எடுத்துகிட்டு போக முடியும். ரைட்? ஓகே, இன்றைக்கி நம்ம டிஃபைனைட் ஆர்டிகல் தீயை பற்றி பார்க்கலாம். ரைட்? we are going to see the definite article the. டிஃபைன்னா என்ன சொன்னேன்? இதுதான் அதுதான் சொல்லிட்டு வரையறுத்து கூறுறதுக்கு பேர் தான் டிஃபைன் அப்படின்னு சொன்னேன். அப்படி தானே கண்ணா? ஓகே, முதல்ல இந்த தி எடுத்துக்கலாம். ரைட்? ஓகே, இதை சம்டைம்ஸ் தீன்னு படிக்கிறோம், சம்டைம்ஸ் த அப்படின்னு படிக்கிறோம். அப்படி தானே கண்ணா? சம்டைம்ஸ் தீன்னு படிக்கிறோம், சம்டைம்ஸ் தன்னு படிக்கிறோம். ரெண்டு விதமாக படிக்கிறோம், தி த. ரைட்? ஓகே, இது எங்கே எதை படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே நம்ம எப்படி ஏ ஆன் பார்த்தோம். உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஆனோ, மெய் எழுத்துக்கு முன்னாடி ஏவும் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான். ஆனால் இதை பற்றி யாரும் பெருசாக அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துக்குமே ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம எழுதும் போது இது நம்ம தீன்னு எழுதுகிறோமா இல்லை தன்னு எழுதுகிறோமான்ற வித்தியாசம்
தெரியாது. ஆனால் இதில் தெரியும். அதனால தான் நம்ம இதை கேர் எடுத்து என்ன பண்ணுறோம், எங்கே ஏ வரணும் எங்கே ஆன் வரணும்னு படிக்கிறோம். ஆனால் தீயை பொறுத்த வரைக்கும் எங்கே வரணும்னு சொன்னால் போதும், எங்கே தி வரணும் எங்கே த வரணும்னு நம்ம பார்க்குறதே இல்லை. ஏன்னா ஸ்பெல்லிங் ஒன்று தான். எழுதும் போது நீ தீன் படித்து எழுதுனியா இல்லை தன்னு படித்து எழுதுனியான்னு யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. பட் ஆனால் தெரிஞ்சுக்கோ, தீங்கிறது உயிரெழுத்து. இப்போ ஆன் மாதிரி உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்தால் தீன்னு படிப்பாங்க, மெய்யெழுத்துக்கு முன்னாடி வந்தால் தன்னு படிப்பாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? இப்போ எண்டு யூஸ் பண்ணுறான், இஎன்டி எண்டு. இப்போ இந்த இடத்துல முடிவு அப்படின்னு சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணுவான், தி எண்டுன்னு சொல்லணும். என்ன சொல்லணும், தி எண்டு. கார்ன்னு சொல்கிறான், அப்போ என்ன சொல்லுவான், த கார், த கார் அப்படின்னு சொல்லுவான். சரியா? இப்போ இதை எப்படி படிக்கிறதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். ரைட்? ஓகேவா? இதை தீனும் படிக்கலாம் தனும் படிக்கலாம். எங்கே தீன் படிக்கிறோம்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா அதை தீன் படிக்கிறோம், மெய்யெழுத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா அதை தன் படிக்கிறோம். எஸ் ராக்கண்ணா சொல்லு. த அதான் மதர்னு வரும்போது அது மெய்யெழுத்து, அப்போ த மதர் தான் சொல்கிறோம், தி மதர் இல்லை. அப்படி தானே கண்ணா? ஸோ வருது. ரைட்? ஓகே, கவனி. இதுதான் வந்து இதை படிக்கிற விதம். சரியா? இப்போ இதை விட்டுட்டு அடுத்தது இதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஏ அண்ணா என்னடா அர்த்தம்? ஏ அண்ணா என்ன கண்ணா அர்த்தம்? ஏ பால்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அப்போ ஏ ஆனுன்னா என்ன அர்த்தம்? ஒருன்னு அர்த்தம். புரியுதா? ஏ ஆனுன்னா என்ன அர்த்தம்? ஒருன்னு அர்த்தம். அது போல தீனா என்னடா அர்த்தம்னா சிம்பிளி அந்த அல்லது இந்த, அந்த அல்லது இந்த, அதான் தீயோடைய ஆக்சுவல் மீனிங். சரியா? தீயோட ஆக்சுவல் மீனிங் என்னடா, அந்த அல்லது இந்த. இப்போ ரெண்டு பொருள் இருக்கு. இந்த புக்கை எனக்கு கொடுத்துரு, அந்த புக்கை நீ எடுத்துக்கோ. இப்போ ரெண்டுத்தை வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி பேசுறப்ப தான் நம்ம திஸ் தட்டுங்கிற வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். திஸ் தட்டு. மற்றபடி வெறும்னே இப்போ அந்த புக்கை மூடுறான்னு நான் சொல்கிறேன், இந்த புக்கை அந்த புக்கை நான் வேறுபடுத்தி சொல்லலை. சிம்பிளாக நேராக என்ன சொல்கிறேன், அந்த புக்கை மூடு அப்படின்னும் போது க்ளோஸ் த புக்குன்னு சொன்னால் போதும், தட்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அப்போ தீனா என்ன அர்த்தம்? அந்த. கிவ் மீ த புக் அப்படின்னு கேட்குறேன். கிவ் மீ த புக் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புக்கை கொடு அப்படின்னு அர்த்தம். கிவ் மீ த புக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த புக்கை கொடு. இப்போ அவன் கையில் வச்சிருப்பான், அதை பார்த்து நான் கேட்பேன் கிவ் மீ த புக் அப்படின்னு கேட்டான், என்ன அர்த்தம்? அந்த புக்கை கொடு. இதே ஒரு புக்கை கொடுனா என்ன கேட்பேன்? கிவ் மீ ஏ புக்குன்னு சொல்லுவேன். ஒருன்னா ஏ தானே, ஒருனா என்ன நடக்கண்ணா ஏ. அப்போ நான் ஏ புக்குன்னு கேட்பேன், கிவ் மீ ஏ புக்குன்னு கேட்பேன். ஒரு புக்கு கொடு. அப்போ ஒரு புக்குன்னா அவன் எதை வேணால் கொடுக்கலாம். ரைட்? இப்போ நான் அந்த புக்கை கொடுக்கும் போது நான் எதை காமிச்சனோ அதுதான் கொடுப்பான். இதுதான் வந்து டிஃபைன் பண்ணுறது. இதுக்கு பேர் தான் டிஃபைன், வரையறுத்து கூறுறது. இதுதான்டா இந்த புக்குடா அப்படின்ற. ரைட்? ஓகே. ஆனால் ஒரு புக்குன்னா அது எதுவாக வேணால் இருக்கலாம். இதையும் கொடுக்கலாம், அதையும் கொடுக்கலாம், அதையும் கொடுக்கலாம். அவன் கடைசியில் இருக்கிற கூட எடுத்து வந்து கொடுக்கலாம், இந்தாங்க சார் புக்கு அப்படி. ரைட்டா? புரியுதா கண்ணா? அப்போ எதுக்காக இந்த தீயை பயன்படுத்தணும்னா, ஒன்று இந்த அல்லது அந்தன்னு சொல்கிற இடங்களில் நம்ம இந்த தீயை பயன்படுத்துகிறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து தீயினுடைய ஆக்சுவல் மீனிங். ஆக்சுவல் மீனிங். இப்போ போகலாம், கவனி. இப்போ தீயை பற்றி இன்னும் தெளிவாக படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? எங்கெல்லாம் தீயை பயன்படுத்துகிறோம். இது வந்து அந்த அளவுக்கு ஈஸி இல்லை. எந்த அளவுக்கு ஈஸி இல்லை? ஏவேன தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இது ஈஸி இல்லை. ஏண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்த அப்படின்னு சொல்கிற இடத்துல மட்டும் இல்லை, அது சொல்லாத இடங்கள்லேயும் சில நேரங்களில் தீ சும்மாவே வரும். சும்மாவே வரும். இதான் அங்கே பிரச்சனையே. இப்போ தீயில் இருக்கிற பிரச்சனையே இதான். ரைட்டா? இப்போ ஏ ஆனா அப்படி கிடையாது. எங்கே நீ ஒருன்னு பயன்படுத்தணும்னு நினைக்கிறியோ அங்கே தான் வரும். ஒருன்னு இல்லைன்னா அது வரவே வராது. ஆனால் தீக்கு அப்படி இல்லை. நீ அந்தன்னு சொன்னாலும் சரி, சொல்லனாலும் சரி, பல இடங்கள் இருக்குது, சும்மாவே வரக்கூடிய பல இடங்கள் இருக்குது. அப்போ அதை பற்றி படிக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். ரைட்? பரவாயில்ல, ஈஸியாக அது பயன்படுத்த ஈஸியாக வந்துடும். நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? பயன்படுத்த ஆரம்பிக்கணும். பயன்படுத்துறதை பொறுத்து தான் உன்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்க, வருமா வராதான்றதை. ரைட்டா?
நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தாதான் அதை ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வகுப்புக்கு போகலாம். தி, ரைட், ஓகேவா? இப்போ இதனுடைய முதல் விளக்கம் என்ன, தி எதுக்குடா பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கியத்தில் நம்ம பேசும்பொழுது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பொருள் திரும்ப வந்ததுன்னா, ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பொருள் திரும்ப வந்துச்சுன்னா தீயை பயன்படுத்துவாங்க. எப்படி சார்? இப்போ இங்கே ஒரு வாக்கியம் நான் எழுதுறேன், கவனி. I saw a boy yesterday. நான் நேற்று ஒரு பையனை பார்த்தேன். I saw a boy yesterday அப்படின்னு நடக்குன்னா, நான் நேற்று ஒரு பையனை பார்த்தேன். இப்போ திருப்பி இந்த வாக்கியம் கண்டினியூ பண்ணுறேன். நான் அடுத்த சென்டென்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் இதே பையனை திரும்ப யூஸ் பண்ணுறேன். நேற்று நான் ஒரு பையனை பார்த்தேன். இப்போ நான் என்ன சொல்லி ஆரம்பிப்பேன்? அந்த பையன் இன்னைக்கும் வந்தான். அந்த பையன் இன்னைக்கும் வந்தான். ரைட், ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஏற்கனவே ஒரு பையனை நம்ம சொல்லியிருக்கோம். அதே பையனன்னு திரும்ப சொல்லும் போது நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? அந்த பையன் சொல்கிறோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ வாக்கியத்தில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பொருள் திரும்ப வரும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? தீங்கிறத பயன்படுத்து. இதுதான் தீயினுடைய முதல் பயன்பாடு. சரியா கண்ணா? தீனுடைய ஃபர்ஸ்ட் யூசேஜே இதுதான். ஓகேவா? ஏற்கனவே கூறப்பட்டது, அந்த மேலே கூறப்பட்ட விஷயத்தை நாம் ரிப்பீட் சொல்லும் போது, ரெண்டாவதாக பயன்படுத்தும் போது அந்த பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நேற்று அவன் ஒரு புக்கு வாங்கினான். அந்த புக்கோட அட்டை கிழிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை அவனை கவனிக்கவே காணும். நம்ம நார்மலாக பேசும்போது வருமா? சார் நேற்று அவன் ஒரு புக்கு வாங்கினான் சார். அப்புறம் பார்த்தா அந்த புக்கோட அட்டை கிழிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அந்த புக்கோட அட்டை கிழிஞ்சிட்டு இருந்துச்சு சார், அதை மாற்றி வர போயிருக்கான் அப்படின்னு. அப்போ ஏற்கனவே புக்குன்னு சொன்னதுனால தான் திரும்ப வரும்போது என்னென்னு வருது? அந்த புத்தகம்னு வருது. புரியுதா? இப்போ இங்கே அந்த புத்தகம்னு போடலாம். என்ன ஆகும்? சார் நேற்று அவன் ஒரு புக்கு வாங்கினான் சார், அப்புறம் அந்த புக்குன்னு வந்து தான் ஆகும். அப்படி சொல்லாமல் சொல்லவே முடியாது. அப்படி தானே கண்ணா? நேற்று அவன் ஒரு புக்கு வாங்கினா, பார்த்தா இன்னொரு புக்கோட அட்டை கிழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியும்? இன்னொரு புக்குன்னு சொன்னோம்னாக்கா அது வேறு புக் ஆகிடும். அதே புக்கா ஆகாது. அவன் நேற்று ஒரு புக்கு வாங்கினா, அந்த புக்கோட அட்டை கிழிஞ்சிருச்சுன்னு அதை மாற்றிட்டு வர போயிருக்கான் சார். ரைட், புரியுதா கண்ணா? அப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட பொருள் மீண்டும் திரும்பி வரும் பொழுது, ஓகேவா? I saw a boy yesterday. The boy is in my class today. நேற்று நான் ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையன் அப்படி தானே கண்ணா? த பாய்னா என்ன அர்த்தம்? அந்த பையன் இன்னைக்கு என்னோட கிளாஸில் இருக்கான். இதுவே இங்கே நான் தி போடாமல் இன்னொரு ஏ போட்டேன்னா, I saw a boy yesterday. நேற்று ஒரு பையனை பார்த்தேன், இன்னைக்கு ஒரு பையன் என் கிளாஸில் இருக்கான் அப்படின்னு வேற போய்கிட்டு இருக்கும். புரியுதா? அப்போ இங்கே இந்த தீயை போட்டோம்னா தான் நான் பார்த்த அதே பையன் இவன். புரியுதா கண்ணா? இது டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இங்கே தி எதுக்கு வருது? ஏற்கனவே சொன்ன அதே ஆளுன்னு குறிக்கிறதுக்காக தான் இந்த தீயை நம்ம முதல் கட்டமாக பயன்படுத்துகிறோம். அப்போ வாக்கியத்தில் முன்னாடி வந்த வார்த்தை ரிப்பீட், ரெண்டாவது திரும்பி வரும் பொழுது நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? தீயை பயன்படுத்தும். இதுதான் தீயினுடைய ஃபஸ்ட்டு யூசேஜ். புரியுதா? ஓகேவா? ஏற்கனவே சொல்லப்பட்டது அதை திருப்பி சொல்கிறது. ஓகேவா? அவன் ஒரு சாக்லேட் வாங்கினான் சார். இப்போ திரும்ப அந்த சாக்லேட் வந்தால் என்னன்னு சொல்லணும்? அந்த சாக்லேட். ஓகேவா? அந்த சாக்லேட்னு வரும். ஓகே, அவன் ஒரு சாக்லேட் வாங்கினான். he bought a chocolate. the chocolate did not sweet well. அப்படி தானே? அது நல்லா இனிப்பா இல்லை சார். so he was upset. ரைட்? சொல்கிறது புரியுதா கண்ணா? அப்போ ஏற்கனவே வருது, ஒரு சென்டென்ஸில் ஏற்கனவே வந்த வார்த்தை மீண்டும் வரும் பொழுது அதை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை தான் இந்த தி. புரியுதா? இது தீனுடைய ஃபஸ்ட்டு யூஸ். ரைட்? ஓகே, இந்த அந்தன்னு சொல்கிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு யூஸு இந்த தி. ஓகேவா? இதுதான் ஆக்சுவல் தீயோட பயன்பாடு. சரி சார், இந்த மாதிரி நீங்கள் சொல்லாமல் இந்த மாதிரி ரிப்பீட் இல்லாத சில இடங்கள் இருக்குது தீயை பயன்படுத்த வேண்டியது. அதுதான் இங்கே நமக்கு ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். நிறைய விஷயங்களை நம்ம நினைவில் வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ அது மாதிரியான விஷயங்களை தான் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். பார்க்கலாமா?
கவனிக்கண்ணா. இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் பேர் நீ சொல்கிறேன்னு வச்சுக்கோ, நியூஸ் பேப்பருடைய நேம் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, அங்கே தன்னு கண்டிப்பாக கூட பயன்படுத்தி தான் ஆகணும். சரியா? நியூஸ் பேப்பரோட பேர் சொன்னாலே நம்ம என்ன தான் சொல்லணும்? தி சொல்லி தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒரு பேர் சொல்லு பார்க்கலாம். நியூஸ் பேப்பரோட பேர் தினத்தந்தி. ஓகேவா? தினத்தந்தி. தினத்தந்திக்கு இங்கிலீஷில் என்னடா பேர்? டெய்லி தந்தின்னு போட்டிருப்பான் இங்கிலீஷ்லே. அது எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னு போட்டிருப்பான்? டெய்லி தந்தின்னு போட்டிருப்பான். என்னென்னு போட்டிருப்பான்? தந்தினே தான் போட்டிருக்கான். டெய்லி தந்தி. ரைட்? அப்போ தினத்தந்தி அப்படி சொல்கிறாங்க இங்கிலீஷில், டெய்லி தந்தி. அப்போ என்னடா சொல்லுவான்? டெய்லி தந்தின்னு தனியாக சொல்லுவோமா? சொல்லக்கூடாது. நியூஸ் பேப்பர் பேர் வந்தாலே என்னென்னு வரணும்? தி சேர்த்து தான் வரணும். த டெய்லி தந்தி. தி ஹிந்து கேள்விப்பட்டிருக்கியா கண்ணா? தி ஹிந்து பார்த்துருக்கியா? நியூஸ் பேப்பர் பேர் தி ஹிந்து. அதானே சொல்கிறாங்க. வெறும் ஹிந்துன்னு போட்டிருப்பானா பத்திரிக்கையில்? தி ஹிந்துன்னு போட்டிருப்பான். த இந்தியன் எக்ஸ்பிரஸ். தி இந்தியன் எக்ஸ்பிரஸ். தி இந்தியன் எக்ஸ்பிரஸ். த டெக்கன் குரானிக்கல்ஸ். நியூஸ் பேப்பரோட பேர் எல்லாமே எதில் தான் வரும்? தியோட தான் வரும். சரியா? அப்போ ஒரு நியூஸ் பேப்பருடைய பேரை நீ யூஸ் பண்ணோம்னாக்கா சும்மாவே அங்கே அந்த இந்தன்னு வரணுன்ற அவசியமே இல்லை. நீ ஏற்கனவே நியூஸ் பேப்பரை சொல்லிட்டு ரெண்டாவது தடவை சொன்னால் தான் தி வரணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே? நியூஸ் பேப்பர் பேர் நீ ஃபஸ்ட்டு டைம் சொன்னால் கூட எடுக்கும் போதே எதில் தான் வரும்? தீயில் தான் அது வரும். சரியா? ஆச்சா? இது ஒன்று. ரைட்? ஓகே? நியூஸ் பேப்பர் நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் நேம்ஸ் இருக்கா கண்ணா? ட்ரெயின் நேம்ஸு, ரயில்களுடைய பெயர்கள் இருக்கும். ரயில்களுடைய பெயர்கள், ட்ரெயினோட நேம்ஸ் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா த சதாப்தி எக்ஸ்பிரஸ் கேள்விப்பட்டிருக்கியா? த சதாப்தி எக்ஸ்பிரஸ், த பாண்டியன் எக்ஸ்பிரஸ், ஓகே, த உழவன் எக்ஸ்பிரஸ். இதெல்லாம் வந்து ட்ரெயினுடைய பேர். த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ், த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். ஓகே, இங்கேருந்து போகுது சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் ஓடும் அந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினுக்கு பேர் தான் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். இந்த மாதிரி ட்ரெயினுங்களுக்கு பேர் வச்சுருப்பாங்க. எல்லா ட்ரெயினுக்குமே உண்டு. எல்லா ட்ரெயினுக்குமே பேர் உண்டு. சரியா? இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து வாஸ்கோட காமா, அதாவது கோவா வரைக்கும் ஒரு ட்ரெயின் போகுதுரா. வாரத்துக்கு 2 நாள் போகுது. சென்னையிலேருந்து கோவாவுக்கு வாரத்துக்கு 2 நாள் ட்ரெயின் போகுது. அப்போ அந்த ட்ரெயினுக்கு பேர் என்னடானாக்கா வாஸ்கோ எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவான். சென்னை வாஸ்கோ எக்ஸ்பிரஸ். அப்போ என்ன சொல்லுவான்? த சென்னை வாஸ்கோ எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவான். ரைட்? புரியுதா? அப்போ இந்த ட்ரெயின் நேம்ஸ் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? த வரணும். நீ அந்த இந்தன்னு சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, அந்த பேர் சொன்னாலே ட்ரெயின் நேம் சொன்னாலே தியோட தான் வரணும். ஓகேவா? ஸோ அடுத்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், தி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சொல்லாமா? ரைட். ஓகேவா? தி பாண்டியன் எக்ஸ்பிரஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது ஷிப்பு நேமுக்கெல்லாம் கூட, ஷிப்பு நேம்ஸ் வரப்பெல்லாம் கூட தி யூஸ் பண்ணுவோம். சொல்லாமா? கப்பல்களுக்கு பேர் இருக்குது. கப்பலுக்கு பேர் வச்சுருப்பான். அந்த கப்பல் பேர் சொல்லும் போதும் தி சொல்லுவான். ஓகேவா? என்னடா பேர் வச்சுருக்கான்? த டைட்டானிக் இருக்கா? இருந்துச்சு. ஓகேவா? த டைட்டானிக், த குயின் எலிசபெத் II, ஓகே, த விக்டோரியா. அந்தந்த கப்பலுக்கு அவன் என்னென்ன பேர் வச்சுருக்கானோ அதை பொறுத்து. ரைட்டா? ஓகேவா? அப்போ கப்பல் நேம் வரும்போது என்னடா வருங்கண்ணா? தங்கிற வார்த்தை முன்னாடி வரும். அதே போல் தான் ஏரோப்ளேன்ஸ். எதுக்கு? பிளேன்ஸ் நேமுக்கு முன்னாடியும், பிளேன் நேம்ஸுக்கு முன்னாடியும் வரும். எப்படி வருது? தி ஏர் இண்டியா வருதா? தி ஏர் இண்டியா. ரைட்? தி ஏர் இண்டியா, த இந்தியன் ஏர்வேஸ், த ஜெட் ஏர்வேஸ் சொல்கிறாங்களா? த ஸ்பைஸ் ஜெட் ஏர்வேஸ். ஓகே, அப்போ இந்த ஏர்வேஸ் பேரெல்லாம் சொல்லும் பொழுது என்னடா சொல்லுவான்? தி சேர்த்து சொல்லுவான். ஓகே, தி இண்டிகோ.
விமானத்தினுடைய பேர் என்ன சொல்கிறான்? தி இண்டிகோ. ஓகேவா? த இண்டிகோ அப்படின்னு சொல்கிறான். ரைட்? ஓகே. ஸோ அப்போ அந்த விமானங்களுடைய பெயர்கள் எல்லாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே என்ன போடணும்? தி போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்தது ஓஷன்ஸ். என்ன கண்ணா? ஓஷன்ஸ், கடல்கள் இருக்குல்ல, கடலுடைய பேருக்கு முன்னாடியும் தி சேர்ப்போம். சரியா? கடலுடைய பேர் ஏதாவது ஒன்று சொல்லு. தி இந்தியன் ஓஷன் சொல்கிறோமா? த இந்தியன் ஓஷன், த பசிபிக் ஓஷன், த அட்லாண்டிக் ஓஷன். கேள்விப்படுறோமா கண்ணா? ஸோ இந்த மாதிரி பெருங்கடல்கள் பேர் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என்ன போடணும்? தி போடணும். ஓகேவா? தி போடணும். அதே போல தான் ரிவர்ஸ் நேம்ஸுக்கு முன்னாடியும் ஆறுகள் இருக்கா? ஆறுகள் இருக்கா கண்ணா? அந்த ஆறுகளுடைய பெயர்களுக்கு முன்னாடியும் தி வரும். ரைட்? தி காவேரி வருதா கண்ணா? காவேரி ஆறு ஓடுதா நம்ம நாட்டில்? ஓகேவா? நம்ம ஊரில் என்ன ஆறு ஓடுது? பாலார். தி பாலார் சொல்கிறோம். ரைட்? ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி ரிவர்ஸ் நேம்ஸ்க்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம்? தியை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது எபிக்ஸ். எபிக்ஸ் இதிகாசங்கள் சொல்கிறோம். என்னடா கண்ணா? இதிகாசங்கள். இதிகாசங்கள்லாம் என்ன? ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பைபிள், குரான், இதெல்லாம் வந்து என்னது சொல்கிறாங்கன்னா இதிகாசங்கள். இந்த மாதிரி நூல்கள் பெயர் சொல்லும் பொழுதும் அதை என்னதான் சொல்லணும்? தியோட தான் சொல்லணும். சரியா? தியோட தான் சொல்லணும். ஓகே, கவனியப்ப தி பைபிள் சொல்லாமா? தி பைபிள், தி குரான், தி பகவத்கீதா. ரைட்? ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டு. எபிக்ஸ் நேம்ஸ்க்கு முன்னாடியும் தியை பயன்படுத்தணும். ரைட்டா? அடுத்தது இந்த யூனிவர்சல் திங்ஸ் இருக்கு. என்னடா? யூனிவர்சல் திங்ஸ், அதாவது நம்ம அண்டத்தில் உள்ள பொருட்கள். சூரியன் அண்டத்தில் இருக்கா? சூரியன் அண்டத்தில் தானே இருக்கு. பூமி அண்டத்தில் இருக்கு, நிலா அண்டத்தில் இருக்கு. ரைட்? ஓகே. அப்போ இந்த மாதிரி ஆகாயத்தில் நம்ம பார்க்குற அனைத்து பொருட்கள் எதை நீ சொன்னாலும் எதோட தான் சொல்லணும்? தியோட தான் சொல்லணும். அப்போ சன்னு தனியாக சன்னுன்னு வருமாடா? எங்கேயாவது சூரியன் தனியாக சன்னுன்னு வருமானா? வரவே வராது. சன் எங்கே வந்தாலும் என்ன தான் வரும்? த சன்னு தான் வரும். என்னன்னு தான் வரும்? த சன்னு தான் வரும். நீ வேணா புக் எடுத்து பாரு, எங்கே சன்னு வந்தாலும் தவோட தான் வரும். த இல்லாமல் அந்த சன்னு வரவே வராது. ஓகே. யூனிவர்ஸில் இருக்கிற எந்த பொருளுமே வராது. த ஸ்டார்ஸ், த மூன், தி எர்த். கேள்விப்பட்டிருக்கியா? எர்த்தை சொல்லும் போது சொல்லுவாங்க தி எர்த்துன்னு தான் சொல்லுவாங்க. தனியாக வெறும் எர்த்துன்னு மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா கண்ணா? ஸோ அப்போ கவனிச்சுக்க, யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எந்த திங்ஸை நீ சொன்னாலும் அது என்ன தான் வரும்? தியோட சேர்த்து தான் வரும். ஓகேவா? தி சன் சொல்லுவோமா? தி சன், தி மூன், தி ஸ்டார்ஸ். ரைட்? தி எர்த், தி வீனஸ், தி ஜூபிட்டர். ஓகேவா? கிரகங்களுடைய பெயர்களோ, கோள்களுடைய பெயர்களோ, அல்லது சூரியனுடைய பெயரோ, நிலவினுடைய பெயரோ, இல்லை வானத்தில் வானம் சொல்லும்போது கூட சொல்லுவான் த ஸ்கை அப்படின்னு. வானம் சொல்லும்போது கூட என்னதான் சொல்லுவான்? த ஸ்கைன்னு தான் சொல்லுவோம். த ஸ்கைன்னு தான் சொல்லுவோம். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மெயினான விஷயங்கள், யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் சொல்லும் போது அது கண்டிப்பாக தியோட தான் வரும். ஓகேவா? அதே போல் திசைகள், டைரக்ஷன்ஸ் இருக்காக்கண்ணா? திசைகள், திசைகள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அவைகளை சொல்லும் போது கூட தியோட தான் பயன்படுத்துவோம். ஓகேவா? தி ஈஸ்ட் என்ன சொல்லுவோம்? தி ஈஸ்ட், த வெஸ்ட், ரைட்? த நார்த், த சவுத். புரியுதா? அப்போ திசைகள் நேம் வரும்போது கூட நம்ம என்ன சொல்லுவோம்? தியை சேர்த்து தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு, தியை சேர்த்து தான் சொல்லுவோம். த ஈஸ்ட். சரியா? அப்போ திசைகள் நேம்க வரும்போது கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணணும்? தியை யூஸ் பண்ணணும். ஓகே. திசைகள் நேம்கள் வரும்போது தியை பயன்படுத்தணும். ரைட்டா?
அடுத்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்னடாகண்ணா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸ் ஒன்று படிச்சிருப்பீங்க போன வருஷம், சரியா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸ், அதாவது அட்ஜெக்டிவ்ஸ்னுடைய குட், பெட்டர், பெஸ்ட், டால், டாலர், டாலஸ்ட், பிக், பிக்கர், பிக்கஸ்ட் படிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த பெஸ்ட்டு, டாலஸ்ட்டு, பிக்கஸ்ட்டு இதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோ, இதுக்கு பேர் தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ராஜ்குமார் இஸ் த டாலஸ்ட் பாய் ஆஃப் த கிளாஸ்ன்றோம். ராஜ்குமார் இஸ் த டாலஸ்ட் பாய் ஆஃப் கிளாஸ். கலை, கலை போடாக்கண்ணா, கொஞ்சம் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடு, ஓடு ஓடு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடு, ஓடு. கேட்டாக்கண்ணா, அப்போ ராஜ்குமார் தான் வந்து நம்ம கிளாஸினுடைய உயரமான பையன், இருக்கிறதுலே அவன் தான் அதிக உயரமான பையன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ராஜ்குமார் இஸ் த டாலஸ்ட் பாய்ன்னு சொல்லுவோம். த டாலஸ்ட் பாய், புரியுதாக்கண்ணா? அப்போ இருக்கிறதுலே நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சிட்டி எதிரான்னு சொன்னோம்னா அது சென்னை தான். ரொம்ப பெருசு, எல்லாத்த விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசு அப்படின்னும் போது அப்போ அதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் கூட கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கேன் ஒரு பொருளை, ஓகேவா? அந்த 2-3 விஷயங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது அதுதான் சிறந்ததுன்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதுக்கு பேர் தான் என்னடாக்கண்ணா? சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ரைட்? ஓகேவா? ஸோ அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும்போது கண்டிப்பாக தீயோட தான் வரணும், சரியா? சொல்லுது புரியுதா? புரியுதாக்கண்ணா? ஸோ இதுதான் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியை நம்ம பயன்படுத்துகிற இடங்கள். தி பயன்படுத்தணும். த டாலஸ்ட் பாய் சொல்லாமா? த டாலஸ்ட் பாய். அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் தீயை பயன்படுத்தணும், ரைட்? அடுத்தது ஆர்டினல் நம்பர்ஸ். அடுத்தது என்ன? ஆர்டினல் நம்பர்ஸ். நம்பர்ஸ் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். 2 வகையாக நம்ம சொல்லலாங்கண்ணா. ஒரு நம்பரை வந்து நம்ம படிக்கிறது, உச்சரிக்கிறது 2 வகையாக உச்சரிக்கலாம். ஒன்று ஆர்டினல், இன்னொன்று கார்டினல் சொல்லுவோம். இன்னொன்று என்ன? கார்டினல். CARDINAL அப்படின்னு சொல்லுவோம். கார்டினல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த 1 2 3 4 5 6 சொல்கிறோம்ல நம்பர், அந்த மாதிரி 1 2 3ன்னு சொன்னால் அது கார்டினல் நம்பர். ஆர்டினல் நம்பர் எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு சொல்லுவோம். வித்தியாசம் இருக்குல்லடா நம்பரில்? 1 2 3ன்னு சொல்கிறது ஒன்று, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு சொல்கிறது ஒரு வகை, சரியா? அப்போ அதுக்கு பேர் தான் ஆர்டினல் நம்பர்ஸ். அதுக்கு பேர் தான் என்னக்கண்ணா? ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? அப்போ அந்த ஆர்டினல் நம்பர்ஸ் வரும்பொழுதும் கண்டிப்பாக தீ வரும், ஓகேவா? இப்போ நான் முதல் பரிசு வென்றேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ ஓன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அப்படியே வருமா? இப்போ என்னங்க அங்கே வார்த்தை வந்து ஃபஸ்ட்டுங்கிறது ஆர்டினல் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டுன்னு வந்தாக்கா என்னடா வரணும்? தீயோட சேர்ந்து தான் வரணும். அப்போ ஐ ஓன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். I won the first prize. Okay, I won the first prize. அதே போல தான் டேட் எல்லாம் வரும்போது டேட் எந்த நாளைக்கு எந்த இடத்துல நீ டேட் மென்ஷன் பண்ணாலும் அது ஆர்டினல் நம்பரில் தான் மென்ஷன் பண்ணுவோம் கண்ணா. டேட்டு தேதி இருக்குல்ல, தேதி எப்படி தான் சொல்லணும்? 2 ஜூலை, 3 மார்ச், 1 ஆகஸ்ட் இப்படி தான் சொல்லணும், தவிர ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 2ன்ற மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ரைட்டா? ஓகேவா? ஸோ அப்போ தேதி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் கல்யாணத்துக்கு தேதி போடும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க தி 25th அப்படின்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? ஏன் சார் அந்த மாதிரி போடுறாங்கன்னா அது ஒரு ஆர்டினல் நம்பர், ஓகே? அது ஒரு ஆர்டினல் நம்பர், ஓகே? ஸோ அப்போ எங்கெல்லாம் ஆர்டினல் நம்பர் வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்?
தீயை பயன்படுத்துவோம். ஓகேவா? சரியா? ஸோ அதுதான் வந்து ஆர்டினல் நம்பர்ஸ்க்கு நம்ம தீயை யூஸ் பண்ணுற இடங்கள். ஓகே, அடுத்தது பொதுமக்கள் பொதுவாக கூடுற இடங்கள் ஒன்று இருக்குங்கண்ணா. பப்ளிக் கேதரிங்ஸ். பப்ளிக் கேதரிங்ஸ். பப்ளிக் கேதர் ஆகிற இடங்கள் இருக்கு. சரியா? பப்ளிக் கேதர் ஆகிற இடங்கள் இருக்கு. ஓகே, இது பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்குல்லக்கண்ணா. இதுக்கெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? தீயை பயன்படுத்துவோம். சரியா? தெரியலையா? சாரி டாக்கண்ணா. ஓகேவா? தேங்க்ஸ் ராணா. சி புரியுதாக்கண்ணா? இந்த மாதிரி பொதுவான ஜனங்கள் பொதுவாக கூடுற இடங்கள் இருக்குல்ல, பப்ளிக் பிளேசஸ், ரைட்? ஓகேவா? ஸோ இது கேதரிங்ஸ் கூட வேணாம், பிளேசஸ்ன்னு போட்டுக்கலாம். பப்ளிக் பிளேசஸ். ஓகே, அந்த பப்ளிக் பிளேசஸ்க்கும் நம்ம தீயை பயன்படுத்துகிறோம். ரைட்டா? பப்ளிக் பிளேசஸ்க்கும் தீ யூஸ் பண்ணுவோம். The railway station. The railway station. இந்த மாதிரி. ரைட்டா? ஸோ இதெல்லாம் சும்மாவே வர இடங்கள், சும்மாவே தீ வரக்கூடிய இடங்கள். ஓகே, அப்போ இங்கே தான் தீ வரணும், இங்கே தான் தீ வரலன்னு இல்லை. ஓகே, உன்னுடைய கொஸ்டின் பேப்பர், பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சன் டேஷ் அப்படின்னு கொடுத்துருப்பான், டேஷ் சன்னு கொடுத்துருப்பான். அப்போ என்னடா அங்கே போனால் ஏன் சன் வருமா ஏன் சன் வருமா யோசிக்க கூடாது. ஏன்னா சன்னுனாலே என்ன தான் வரணும்? டல தான் வரணும். த இல்லாமல் சன்னு வரவே வராது. சரியா? சரியா? புரியுதா இது? ஸோ இதுதான் கண்ணா மோஸ்ட்லி நம்ம தீயை பயன்படுத்த வேண்டிய இடங்கள், தீயை பயன்படுத்துகிற இடங்கள் இதுதான். ரைட்? ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் வி கால். அதோட பெரிய பெரிய பதவி ஒரு இடத்துல இருக்கும்னா அந்த இடத்துல ஒருத்தரையே குறிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும், நேம்ஸ் இருக்கும். ரைட்? இப்போ ஸ்கூலில் டீச்சர் எத்தனை பேராக இருக்காங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை? அப்போ டீச்சர்னு போடும்போது தி டீச்சர்னு போட மாட்டோம். ஆனால் கிளாஸ் டீச்சரு உங்களுக்கு ஒருத்தர் தானே? உங்களுக்கு கிளாஸ் டீச்சர் எத்தனை பேர்? ஒரே ஒருத்தர் தான். அப்போ லெட்டர் எழுதும்போது எதுவும் டு த கிளாஸ் டீச்சர்னு எழுதும். கவனிச்சிருக்கியா? ஸோ அதே போல் நம்ம ஸ்கூலில் எச்எம் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒருத்தர். அப்போ ஹெட் மாஸ்டர்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? த ஹெட் மாஸ்டர் தான் சொல்லுவோம். வெறுமனே ஹெட் மாஸ்டர்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இதில் இன்னொரு வகையை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அப்போ ஒருத்தர் மரியாதையாக பேசணும் போது அவங்களுடைய பதவிக்கு முன்னாடி கண்டிப்பாக எதை யூஸ் பண்ணுறாங்க கண்ணா? த யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் நிறைய பேர் இருப்பாங்களா? நிறைய பேர் இருப்பாங்களா? ஒரே ஒருத்தர் தான். அப்போ சொல்லுவோம் த சீஃப் மினிஸ்டர். அதே போல தான் பிரைம் மினிஸ்டர், த பிரைம் மினிஸ்டர். இது பதவிக்கு கொடுக்குற மரியாதை கூட. ஸோ அப்போ ஒரு விஷயத்துக்கு ஒரு பதவிக்கு மரியாதை சேர்க்கணும்னா அதுக்கும் நாம் என்ன பண்ணுவோம்? தீயை பயன்படுத்துவோம். ரைட்? ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனின்னு இருக்குன்னா ஊழியர்கள் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருப்பாங்கன்னா மேனேஜர் ஒருத்தர் தான் இருப்பார். அப்போ மேனேஜர் போடும்போது த மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். த மேனேஜர், த கலெக்டர், த எஸ்பி, த சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். அப்போ எழுதுவோமா? எதுக்குடா இது? அது அவர்களுடைய பதவி ஒன்றானது. சரியா? அது மட்டும் இல்லாமல் அவங்க பதவிக்கு உண்டான அந்த மரியாதைக்காகவும், அப்போ மரியாதை தெரிவிக்கணுங்கிற இடத்துலையும் இந்த தீயை பயன்படுத்துவோம். சரியா? சரியா கண்ணா? தீ எங்கெங்கே பயன்படுத்தணும் தெளிவாக தெரியுதா இப்போ இது? ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோ. ஓகே, அந்த இடத்துல ஒருத்தராக இருக்கக்கூடிய பர்சனுக்கு தி வரும். சரியா? அப்புறம் இந்த ஏ அண்ட் தி மூணும் வராத ஒரு இடம் ஒன்று இருக்குது. இன்னும் இதை சொல்லிட்டே போகலாம்டா கண்ணா. இன்னும் நிறைய இருக்குது லிஸ்ட்டு ஆக்சுவலி. இப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா? அடுத்தது இங்கே எழுதுன கவனிச்சுக்கோ. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வயலின், கிட்டார் இதெல்லாம் சொல்கிறதில்ல கண்ணா. அதெல்லாம் சொல்லும்போது கூட தீயோட தான் வரும். த கிட்டார் எது சொல்லுவோம்? த கிட்டார், த தப்லா. ரைட்? ஓகேவா? ஸோ அப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லும் போதும் தீ வரும். அதே போல் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ், புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கு. எலக்ட்ரானிக் இன்வென்ஷன்ஸ் இருக்கா? டிவி, செல்போன் இதுக்கெல்லாம் கூட தீ வரும். எலக்ட்ரானிக்
இன்வென்ஷன்ஸ்னு சொல்கிறோம்ல கண்ணா, அதுக்கெல்லாம் கூட என்ன யூஸ் பண்ணுவாங்க? தி யூஸ் பண்ணுவாங்க. தி டெலிவிஷன் என்ன வரும்? தி டிவி, ரைட்? தி ரேடியோ, இந்த மாதிரி பயன்படுத்துவோம். சரியா கண்ணா? ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. ஸோ இதெல்லாம் வந்து தி வரக்கூடிய இடங்கள். ஓகே, இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் சும்மாவே தி வரும். ரைட் ரைட் சரி, ஒரு சில விஷயங்கள் எங்கடா தி வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடு ஐட்டம் இருக்குல்ல, ஓகேவா? சாப்பிட்ற ஐட்டங்கள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி உணவுக்கு முன்னாடி எல்லாம் தி வரக்கூடாது. நேம்ஸுக்கு முன்னாடி, ப்ராப்பர் நவுன்ஸுக்கு முன்னாடி தி வரக்கூடாது. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்பர் நவுன் என்னடானா பேர். தருண் சொல்கிறோம், பிரதீப் குமார் சொல்கிறோம்னா அதுக்கு முன்னாடி ஏஓ ஏனோ தியோ வரவே கூடாது. அதுக்கு பேர் ப்ராப்பர் நவுன்ஸ். அப்போ ப்ராப்பர் நவுன்ஸுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது. ஓகேவா? அப்புறம் சாப்பிட்ற ஐட்டங்களுக்கு முன்னாடி என்ன வரக்கூடாது? தி வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இது ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோ, தி எங்கே வரக்கூடாது அப்படின்றது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கிளாஸ் அபவுட் டிஃபினைட் ஆர்டிக்கல் தி. சரியா? முதல்ல தி எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, ஏற்கனவே சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்லும்பொழுது அந்த அப்படிங்கிற விஷயம் வரும். அதுக்காக தான் நம்ம தியை பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா சும்மாவே இவ்வளோ இடங்களில் தியை பயன்படுத்தணும். Do you understand? So this is it from this classes today. Let us meet again in our next class. Thank you all. You can go for your break now.